வரலாற்று முடிவு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், எடப்பாடி பழனிசாமி இது குறித்து என்ன கருத்து தெரிவித்துள்ளார்? நேற்று இரவு ஜிஎஸ்டி தொடர்பாக மாற்றங்களை இந்திய அரசு அறிவித்தது, மத்திய நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது பல்வேறு தரப்பட்ட மக்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இதை எதிர்த்தாலும் காலதாமதமாக நடவடிக்கை என்றாலும் அவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பக்கத்தில் அதிமுக சார்பாக ஜிஎஸ்டி கவுன்சிலில் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மாற்றத்தை ஏற்படுத்தும் சீர்திருத்தங்களை வழிநடத்துவதில் தொலைநோக்கு தலைமை வகித்ததற்காக நரேந்திர மோடிக்கும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை எளிமைப்படுத்தி வளர்ச்சி சார்ந்த ஜிஎஸ்டி கட்டமைப்பை உறுதி செய்வது அர்ப்பணிப்புடன் பாடுபட்ட அதற்காக உறுதுணையாக முழு ஈடுபாட்டையும் கொடுத்த நிதியமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதாகவும், இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள், சுகாதாரம், வேளாண் உள்ளிட்ட மற்றும் காப்பீடு ஆகிய துறைகளில் சார்ந்து 5% முதல் 18% வரை நிவாரணம் வழங்குவதில் எளிமையான மக்களுக்கு இது உந்து சக்தியாக இருக்கும் என்று பெருத்த உறுதுணையாக அமைய இருப்பதாகவும், இதற்கான நடவடிக்கைகள் நுகர்வோரை நம்பிக்கைக்கு ஏற்படுத்தி அதிக அளவில் அவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதால் அதிமுக சார்பாக இது முழு மனதுடன் தாங்கள் வரவேற்பதாக எக்ஸ்தல பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டியை குறைத்தது வரலாற்று முடிவு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். மேலும் பிரதமர் மோடியின் தலைமையில் மாற்றத்திற்கான சீர்திருத்தம் நடந்திருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். எளிமையான வளர்ச்சியை மையமாக கொண்ட ஜிஎஸ்டி கட்டமைப்பை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உருவாக்கியுள்ளார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். அதனை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.